சலாமும் தன்மார்க்கத்தின் போதவர் தர்மீயத்தின் பேசுபவர் தங்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்க நிறுத்தி அன்னாரின் பின்பற்றுவார்கள் உத்தம சத்திய சலாமார்கள் நல்லதியாக நம்முடைய அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் என்ற அசலாமை உலகின் ஒரு அகமதுமாகி தாவால் வரலாற்றுவோம். வரலாற்று சிறப்பு புதிய வரலாறு படிக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கேரள மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எரிசுகுடி விழாவை வரைந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலினுடைய முக்கியமான செய்து கொண்டிருக்கின்ற பஷீர் சார் அவர்களை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியநரசிம்மாவுடைய சங்கமாகவும் நாடாளுமன்றத்தினுடைய சங்கமானமாக செய்து கொண்டிருக்கின்ற அதிருப்தி அப்துல்ரஹ்மான் எம்பி அவர்களை தொடர்ந்து வருகின்ற குர்ரம் அனீஸ் அவர்களை தொடர்ந்து வருகின்ற உத்தரப்பிரதேச மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்திய நாட்டினுடைய கண்ணியம் நடைபெற வேண்டும் என்றால் முஸ்லீம் லீக் என்கின்ற ஒரு ஸ்தாபனம் நிறைவேற்றி ஆக வேண்டும். முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வரலாறு தொடர வேண்டும் என்றால் முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் இந்த நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் கைகாணப்பட்ட சிங்கமாக கண்ணியத்தங்கள் தாயேந்திர அஹ்மதுல்லாஹி அவர்களுடைய வாய்ப்புகள் என்பதை நாம் எல்லாம் மறந்து விடக்கூடாது. இந்திய நாட்டில் முஸ்லீம் சமுதாய மக்கள் தனித்தன்மையோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் மதிப்போடும் வாழ வேண்டும் என்றால் முஸ்லீம் லீக் என்ற இயக்கமானது இந்த நாட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் சிங்களாக தாயேந்திர அஹ்மதுல்லாஹி இந்தியாவுடைய முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் கடைசி இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். முஸ்லீம் சமுதாயங்களுக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் முஸ்லீம் லீக் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும். அது நாடாளுமன்றத்திலானாலும் சரி சட்டமன்றத்திலானாலும் சரி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக இந்திய முஸ்லீம் லீக் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முகமது அவர்கள் பேசி நாம் யூகத்தில் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் காஷ்மீரின் ஆலயத்தில் இருந்ததால் கன்னியாகுமரியில் கல்விகளில் சித்தியில் அல்லாதோடு பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அப்படி அந்த சிஎஸ் மோகன் அவருடைய பாதிப்பு வருகின்றது. ஆக உங்களை போன்று உலகமெல்லாம் உங்களை போன்று தமிழகத்தின் உலகமெல்லாமல் உங்களை போன்ற இந்திய முழுவதும் முஸ்லீம் லீக்கானது வலுவான இயக்கமாக நம்மை அடித்துக் கொள்ள எந்த இயக்கமாக முடியாது என்று தனிமுறையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாமெல்லாம் மாறுவதற்கு உங்களால் தெரியும். நீங்கள் எல்லாம் அனைத்து மாநிலத்திலும் சென்று உங்களால் உணர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் அப்துல்ரஹ்மான் சொன்னது நீங்கள்தான் முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கத்தை பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாமும் இருந்தால் கூடாது, நாமும் வலுப்படுத்த வேண்டும். நாம் கவுன்கள் அல்ல, உண்மைகள். நாம் எந்த இடத்திலுமோ அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. முன்னால் உள்ள கவுன்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இல்லை. ஆனால் நாம் நம்முடைய உண்மைக்காக நாம் இருக்கின்றோம். எதை நாம் ஏற்றுகின்றோமோ எந்த விஷயம் நல்ல விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமோ அதை மக்களிடம் சொல்லக்கூடிய பொறுப்பு வழியாக நமக்கு இருக்கிறது. ஆக முஸ்லீம் லீக் என்கிற இயக்கத்தை நாளுக்கு நாள் ஒருவரும் சொல்லிக் கொண்டு உலகத்தில் இந்திய நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக முஸ்லீம் லீக் என்கிற இயக்கத்தை தவிர எந்த இயக்கம் இருந்தால் அவர்களுக்கு ஏற்படுத்திக் நாமெல்லாம் முயற்சி வேண்டும். அதற்கு இந்த கேரள மக்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். கேரள மக்கள் முழுவதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உரையை வந்து நிகழ்த்தி கொடுத்து வாய்ப்புகளுக்கு எனக்கு நன்றி கூறி வெளிப்படுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.